ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இனிய எபிசோட பொறுத்தளவு நம்ம வானதியும், நம்ம பாண்டியும் நேரா அந்த மெடிக்கல் ஷாப்ப பார்க்கறதுக்காக தான் போயிருக்கிறாங்க. ஸோ அந்த மெடிக்கல் ஷாப்பு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்க எல்லாமே அந்த மெடிக்கல் ஷாப்ல தான் வந்து மாத்திரைலாம் வாங்குவாங்களாட்டுக்கு. நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. எதனால அவரு சேல்ஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவரோட மனைவி எல்லாமே ஊர்ல இருக்காங்களாட்டுங்க. அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்ல. கூட இருந்தே பார்த்துக்கணும். அதனால வேற வழியே இல்லாம இந்த மெடிக்கல் ஷாப்பு லாபத்துல போற மெடிக்கல் ஷாப்ப வித்துட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுவும் மொத்தமாலாம் விற்கவே இல்லையாட்டுக்கு. ஃபர்ஸ்ட் வாடகைக்கு தான் விடுறாப்புல. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு நீங்க வேணா டேக் ஓவர் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் சொல்றாப்புல. வானதிக்கும் அந்த மெடிக்கல் ஷாப்பு நல்லாவே பிடிச்சி போகுது. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துலயும் விசாரிக்கிறாங்க. இப்ப என்ன அட்வான்ஸா 1,20,000 மாச வாடகை 10,000 சொல்றாங்க. அட்வான்ஸ் எப்படி 1,20,000 கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல கொஞ்சம் கம்மி பண்ண சொல்றாங்க. ஒரு 20,000 கம்மி பண்ணிட்டு ரூ. 1,00,000 கொடுங்க அட்வான்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த 1,00,000 ரெடி பண்றதுக்கும் அவங்களால முடியாது இல்லையா? வெளியில வந்து வானதியும் பாண்டியும் யோசிக்கிறாங்க. உங்க அப்பா அம்மா கிட்டலாம் போய் கேட்க வேணாம். நம்மளே ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனா வானதி எங்க பாண்டி சொல்றத கேட்டிருக்கு. நேரா போய் வீட்ல பணம் கேட்குது. எனக்கு ரூ. 1,00,000 வேணும். இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்ப நான் எடுத்து ரன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாக்குது. நம்ம வீட்ல யாருமே சப்போர்ட் பண்ணல. ஆனா வானதியோட அப்பா மட்டும், "உன் கல்யாணத்துக்காக நகைய சேர்த்து வச்சிருக்கோம். அந்த நகைய வேணுனா அடகு வச்சு பணம் குடுக்குறேன். ஆனா நீ தான் அந்த நகைய மீட்டுக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த வானதி கேட்கவே இல்ல. "அது எப்படி நான் மீட்பேன்? நீங்க தான் மீட்கணும்." "இல்ல, இல்ல எனக்கு நகையெல்லாம் வச்சு அடகு வேணாம். எங்கேயாச்சும் கடன் வாங்கி குடுங்க" அப்படின்னு விடாப்பிடியா இருக்கு. "அதெல்லாம் முடியவே முடியாது" அப்படின்னு வானதியோட அப்பாவும் சொல்லிடுறாப்புல. இந்த பக்கம் வீட்ல எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம சேரன் உங்க அப்பா ஃபோன் பண்ணாரு அப்படின்னு நிலாவுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாப்புல. அதாவது ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுக்கு நிலா மட்டும் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மத்தவங்க எல்லாருமே வந்து, அவரு ரொம்ப ஆசையா பொண்ணுக்கு ரிசப்ஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம எல்லாம் போயிட்டு வந்துருவோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி, கடைசியா நம்ம நிலாவையும் சம்மதிக்க வச்சர்றாங்க. ஸோ எங்க குடும்பத்த அவமானப்படுத்திற போறாரோ அப்படிங்கிறது தான் நிலாவுக்கு கவலையா இருக்கு. இப்ப ரிசப்ஷன் அவங்க ஊர்ல திருவண்ணாமலையில நடக்க போகுது. அங்க வச்சு என்ன பிரச்சனை பண்ண போறாருன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.